வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்றைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து நாட்டுக்கோழி கறியோடு வந்திருக்கேன். இந்த நாட்டுக்கோழி கறி எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுத்தாரேன். இன்றைக்கு வந்து நான் நாட்டுக்கோழியில் வந்து மிளகு சீரகம் போட்டு கறி வந்து செய்ய போகிறேன். இது கூடுதலாக வந்து பிள்ளை பெற்ற தாய்மார் சாமர்த்தியப்பட்டவங்க இல்லாட்டி வருத்தக்காரருக்கு நீங்கள் இது கொடுக்கலாம். ஸோ அது முதலாவது நான் செய்கிறதுக்கு வந்து இதில் வந்து நான் ஒரு தாச்சி எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து சின்ன சீரகம் இருக்குது 50 கிராம். நான் கொஞ்சம் கூட செய்கிறேன். நீங்கள் கூட செய்து வச்சிங்கன்னு சொன்னால் நல்லம். ஸோ நான் ஒரேடியாக வந்து எனக்கு தேவை கலவான வறுத்து வைக்கிறேன். ஸோ இதில் 50 கிராம் சீரகம் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. போட்டுட்டு இது லைட்லி கோல்டன் ப்ரௌன் வரையிலே வறுத்தெடுக்கணும். இப்போ ஒரு 2 நிமிஷமாக இதுலேருந்து வறுத்தோன்ட்ருக்கேன் மீடியம் ஹீட்டில். கைவிடாமல் கிளறி வறுத்துருங்க, இல்லை டக்குன்னு எரிஞ்சிடும். இப்போ 4 நிமிஷமாக இதை நான் கிளறி வறுத்தோன்ட்ருக்கிறேன். இன்னும் ஒரு நிமிஷம் வறுத்தெடுக்கணும். இப்போ ஒரு 4 நிமிஷமாக வறுத்தோன்ட்ருக்க நல்ல வாசமாக இருக்குது. ஸோ இன்னொரு 1/2 நிமிஷம் வறுத்தா காணும். அதனால் சரியாக 5 நிமிஷம் வறுத்துருக்குறேன். இந்த லைட்லியான கோல்டன் ப்ரௌன் வந்துருக்கு. ஆகலாம் கருக வறுத்துறாதீங்கோ. 5 நிமிஷம் கிளறி வறுத்திங்கன்னா காணும். நல்ல வாசமாக இருக்குது. இந்த இப்போ ஒரு பிரம்பான டிஷ்ஷில் இறக்கி எடுப்போம். இந்த இருக்குது இந்த சின்ன சீரகத்தை நல்லா வறுத்துருக்கு. இப்போ ஆற விடுவோம். இப்போ வந்து அதே பேனில் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து மிளகு இருக்குது, முழுசாக இருக்கிற மிளகு. இதில் நான் 50 கிராம் எடுத்திருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை நான் கொஞ்சம் கூட செய்கிறேன். ஸோ எனக்கு ஃப்யூச்சரில் வந்து தேவையான இதையை நான் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 50 கிராம் மிளகு இதில் போடுங்க. இப்போ இதையும் வந்து கிளறி வறுத்துடுங்க. இப்போ நான் ஒரு நிமிஷமாக இதை கிளறி வறுத்தோன்ட்ருக்கிறேன். இப்போ 2 நிமிஷமாக இதை வறுத்தோன்ட்ருக்கிறேன் மீடியம் ஹீட்லேயே கிளறி. இப்போ நான் சரியாக வந்து 4 நிமிஷமாக இதை வறுத்தோன்ட்ருக்கேன். இந்த உங்களுக்கே தெரியுது வெடிச்சொண்டு வருது. இந்த இப்படி 4 நிமிஷத்துக்கு பிறகு நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா வறுபட்டுது. இந்த இப்படி வறுத்த பிறகு பிரம்ப அரைக்கிட்டு ஆற விடுவோம். இந்த இருக்குது இந்த மிளகை வந்து நான் பிரம்ப அரைக்கிருக்கேன். இப்போ இதை நாங்கள் ஆற விடுவோம். மிளகையும் சின்ன சீரகத்தையும் இதில் வந்து இந்த கிரைண்டர் எடுத்திருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு வறுத்து வச்ச இந்த சின்ன சீரகம் வந்து நல்லா ஆறின பிறகு இந்த கிரைண்டரில் போட்டு பட்டை அரைச்செடுப்போம். இந்த இருக்கு இந்த சீரகத்தை வந்து இந்த நல்ல பட்டை அரைச்சிருக்கிறேன். இதை ஒரு செப்பரேட்டான பவுலில் இறக்கிடுங்க. இந்த இருக்கு இப்படி நான் இறக்கிருக்கிறேன். இறக்குனா பிறகு திருப்பி கிரைண்டர் எடுத்துட்டு இந்த இருக்கு நான் வறுத்து வச்ச மிளகு வந்து நல்லா ஆறிட்டு இப்போ இதையும் போட்டு நல்லா பட்டை அரைச்செடுப்போம். இந்த இருக்கு இதில் நான் மிளகை வந்து அரைச்சிருக்கேன். இதையும் ஒரு செப்பரேட்டான பவுலில் போடுங்க. இந்த இருக்கு மிளகையும் சீரகத்தையும் நான் பிரம்பாக இறக்கி வச்சுருக்கேன். இது நீங்கள் வந்து கிரைண்டரில் அரைச்சபடியாக கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். நல்லா ஆறுனா பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து மிளகு சீரக கறி வந்து செய்தெடுக்கலாம். இந்த இருக்குது இந்த இறைச்சி கறி செய்கிறதுக்கு ஒரு வாசத்தூள் ஒன்று இடிச்செடுக்கணும். அதுக்கு வந்து இதில் வந்து கருவா எடுத்திருக்கிறேன். இந்த இப்படி பீஸ்ண்டா இந்த இருக்குது ஒரு 5 பீஸ் இப்படி பீஸில் எடுத்திருக்கிறேன். இப்போ இதை இந்த உரல்ல போடுங்க. இதில் வந்து கராம்பு இருக்குது 4 கராம்பு. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 3 ஏலக்காய் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இப்போ இதை நல்லா பிடிச்சி விடுங்க.
இருக்கு நான் இதை எப்படி இடிச்சிருக்கேன். லைட்லியா சின்ன சின்ன பீசஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ இதை பிரம்பா இறக்கி எடுப்போம். இந்த வாசத்தூளை வந்து பிரம்பா இறக்கி இருக்கேன். இப்படி இறக்குனா பிறகு இதில் வந்து இந்த கோழிக்கறி செய்யறதுக்கு இந்த மண் சட்டி எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து எண்ணெய் இருக்குது. நான் யூஸ் பண்ற நல்லெண்ணெய் விட்டீங்கன்னா டேஸ்டா இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இதை இதில் விடுங்க. விட்டு இதை கொஞ்சம் கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெய் வந்து கொதிச்சிடுது. கொதிச்ச பிறகு இதில் வந்து பெருஞ்சீரகம் இருக்குது 1/2 டீஸ்பூன். இப்போ இதை இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 7 உள்ளிப்பல் அல்லாடிக்கு 20 கிராம் உள்ளிப்பல் எடுத்து சின்ன சின்ன வட்டியிருக்கேன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து இஞ்சி பீஸ் இருக்குது. நான் ஒரு 4 சின்ன இஞ்சி பீஸ் எடுத்து சின்ன சின்ன வட்டியிருக்கேன். எல்லாட்டிக்கு 12 கிராம். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து பச்சை மிளகாய் இருக்குது. நான் 6 சின்ன பச்சை மிளகாய் போடுறேன். பட் நீங்கள் இதை வந்து பிள்ளை பெற்ற தாய்மா இருக்குது எல்லாட்டிக்கு வந்து ஏஜ் பண்ண பிள்ளைகளுக்கோ இல்லை வருத்தக்காரர் கொடுக்குறேன்டா இந்த பச்சை மிளகாய் வந்து சேர்க்காதீங்க. 2 காம்பு கருவேப்பிலை இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ரம்பை இருக்குது. எப்படி பீஸ்னா நான் 4 பீஸ் ரம்பை போடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ண அப்புறம் 2 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ 1.5 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்கு. இன்னொரு 1/2 மினிட் வதங்க விடுவோம். இப்போ இன்னொரு 1/2 நிமிஷமாக இருக்குது. ஸோ டோட்டலியாக 2 நிமிஷம் வதங்க விட்டுனா 2 நிமிஷம் வதங்க விட்டா பிறகு இதில் வந்து ஒரு மீடியம் தக்காளி பழம் எடுத்து இப்படி சின்னதாக வட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் போடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 5 நிமிஷம் வதங்க விடும். இடக்கிற வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு 2.5 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்கு. மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னொரு 2.5 நிமிஷம் விடுவோம். சரியா இன்னொரு 2.5 நிமிஷம் டோட்டலியா 5 நிமிஷம் தக்காளி பழம் போட்ட அப்புறம் வதக்கி இருக்கேன். இப்படி வதக்கின பிறகு இதுல வந்து நாட்டுக்கோழி ஒரு முழு கோழி எடுத்து எல்லாட்டிக்கு 615 கிராம் வருது எடுத்து கழுவி வச்சிருக்கேன். இப்போ இதை இதுல போடுங்க. இதுல வந்து மஞ்சள் இருக்குது, டர்மரிக் பவுடர். இது கொஞ்சம் கூட போற மஞ்சள். நான் 1 டீஸ்பூன் சேர்க்கிறேன். உங்களுக்கு தேவைக்கான உப்பு சேருங்க. பட் நான் இப்போதைக்கு 1 டீஸ்பூன் சேர்க்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்குது நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ண பிறகு இதை நான் மூடி போட்டு மீடியம் ஹீட்லேயே 10 நிமிஷம் அவிய விட போகிறேன். நான் இடக்கிட வந்து கிளறி விடுங்க. இப்போ 3 நிமிஷமா இதுலேருந்து அவிஞ்சோன்னு இருக்கு. இடக்கிட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ திருப்பி மூடி போட்டு இன்னொரு 7 நிமிஷம் அவிய விடுவோம். இன்னொரு 7 நிமிஷம் டோட்டலி 10 நிமிஷம் நான் மூடி போட்டு அவிய விட்டேன். நான் 10 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து நான் அரைச்சி வச்ச சின்ன சீரக பவுடர் இருக்குது. பிள்ளை பெற்ற தாய்மார் எல்லாட்டிக்கு ஏஜ் பண்ண பிள்ளைகள் எல்லாரும் வருத்தக்காரர் போடுறேன்னு சொன்னால் நீங்கள் பச்சை மிளகா வந்து போட மாட்டீங்க. ஸோ போடாட்டிக்கு சின்ன சீரக பவுடரில் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுங்க. இதுலேருந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். அதே மாதிரி இதில் வந்து நான் 1 டீஸ்பூன் அரைச்ச மிளகு பவுடர் போடுறேன். இந்த இருக்கு பச்சை மிளகாய் போட்டுனா இது வந்து நார்மலி எனக்கு செய்கிறேன். பட் நீங்கள் வந்து ஸ்பெஷலாக செய்கிறேன்னு சொன்னால் பச்சை மிளகாய் போடாதீங்க. அதோட வந்து நான் இதுக்கு வந்து ஜெஃப்னா காரி பவுடர் சேர்க்க போகிறேன் 1 டேபிள் ஸ்பூன். ஆனால் பிள்ளை பெற்ற தாய்மாருக்கோ எல்லாருக்கும் ஏஜ் பண்ண பிள்ளைகளுக்கு போடுறேன்னு சொன்னால் இந்த கறி பவுடரையும் பச்சை மிளகாயும் சேர்க்காதீங்க. இப்போ இதில் போடுங்க. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு மூடி போட்டு மீடியம் ஹீட்ல 5 நிமிஷம் இதை அவிய விடுவோம். இப்போ 2.5 நிமிஷமா இதுல இருந்து அவிஞ்சோன்னு இருக்கு. ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நாட்டுக்கோழி என்றபடியே அவிய வந்து நேரம் எடுக்கும். ஸோ அதான் கன நேரம் இதை அவிய விடணும். திருப்பி இது மூடி போட்டு இன்னொரு 2 நிமிஷம் அவிய விடுவோம். டோட்டலியா வந்து 5 நிமிஷம் இதுல இருந்து அவிஞ்சோன்னு இருக்கு. இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து தண்ணி இருக்குது. 1 கப் எல்லாட்டிக்கு 250 ml தண்ணி இருக்குது. இந்த தண்ணி இதில் விடுங்க. விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பை செக் பண்ணி பாருங்க. இந்த இருக்கு இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ண பிறகு திருப்பி இதை மூடி போட்டு நான் ஒரு 15 நிமிஷம் அவியோட அப்புறம் மீடியம் ஹீட்டில் இடக்கிட வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷமா இதுலேருந்து அவிஞ்சோன்னு இருக்கு. இடக்கிட வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்திலிருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கேன். குறைச்சி வச்சுட்டு மூடி போட்டு இன்னொரு 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போ சரியா வந்து 15 நிமிஷமா டோட்டலியா இருந்து அவிஞ்சோன்னு இருக்கு.
உங்களுக்கு இந்த கறி வந்து நல்லா பிரண்டு வரணும்னு சொன்னால் நீங்கள் திறந்துட்டு மூடாமல் இன்னொரு 10 நிமிஷம் நீங்கள் இதை கொதிக்க விடலாம். எனக்கு பிடிச்சதுக்கு இது மாதிரி கிரேவியாக வந்திருக்கு. ஸோ இப்படி 15 நிமிஷத்துக்கு பிறகு இடித்து வச்ச கருவா, கிராம்பு, ஏலக்காய் இருக்குது, இந்த பவுடரை இதில் போடுங்க. இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ண பிறகு இதில் வந்து லைம் அல்ல லெமன் ஜூஸ் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளிஞ்சு விடுங்க. நான் அரைவாசியும் புளிஞ்சிருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த நாட்டுக்கோழியில் செய்கிற மிளகு சீரகம் போட்டு செய்கிற கறி செய்து முடிஞ்சது. தான் இந்த நாட்டுக்கோழியில் செய்கிற மிளகு சீரகம் போட்டு வைக்கிற கறி செய்து முடிஞ்சது.